பாப்பா பக்கத்தில் படுத்துக்க. Hey, bye. Bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த vlog வந்து டியூஸ்டே வெனஸ்டே எடுத்துங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த vlogல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஐயோ, கிறிஸ்வா என்ன தூங்கிட்டானே. கிறிஸ்வா இங்கே ஒரு ஆள் எந்திரிச்சிட்டான். எழுப்பாமல் படு. உள்ளே எந்திரிச்சு வந்து இங்கே ஒரு தூக்கம். இதை தொடாதடா. பார்த்துருச்சு தாங்க. அம்மா அண்ணன் தூங்குறானா? தூங்கிட்டு லீவு தானே அண்ணனுக்கு. இங்கே கிஸ்வா அண்ணா வந்திருக்கான். கிஸ்வா அண்ணா மணி அந்த அன்றைக்கி வந்து டியூட்டிக்கு போகணும். அதனால் வந்து அவருக்கு லஞ்செல்லாம் வந்து மதியத்துக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்காக ரெடி பண்ணிட்டேன். அவர் பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து எங்கேயோ டியூட்டிக்கு போயிட்டு வரையில் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராமட்டார். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மதியம் லஞ்ச் கொடுத்து விட தேவையில்ல அப்படின்னு சொன்னார். இது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நானும் நேரத்தில் இருந்து செய்யாமல் இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ருத்வீனே, பேய் படம் ருத்வீனே. இந்த பிள்ளைலாம் பாரு, ஐயோ பேய் படம் வருதே. பேய் ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து விஜய் சூப்பரில் வந்து எங்கேயுமே எப்போதும் படம் போட்டிருந்தாங்க. அந்த படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்க 2 பேருமே ஈவினிங்க்கு மேலே ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க டீச்சர் அக்காவும் ராஜத்தியும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க வர்றதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஏதோ சமையல் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்களும் வரையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னு உட்காந்து அப்படியே அங்கனையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிள்ளை அவங்க கூட வருதா? இந்த பிள்ளை நீமா அவங்க கூட இவன் ஒரு ஆளுக்காக அந்த பிள்ளை போ. அத்தை வந்து பெரியவங்கெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு வந்து வெண்பொங்கல் போட்டு வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாருமே தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா குருமா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட வந்து பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வேக வச்சு அதை நல்லா மசிச்சு நம்ம வந்து எப்பயும் போல் பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிட்டு அதை வந்து லைட்டாக பெருங்காயம்லாம் போட்டு தாளிக்கணும். இந்த மாதிரி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அத்தை வெண்பொங்கல் கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்ப டூட் ருத்வீனா, நான் கூப்பிட மாட்டேங்கிறீங்களான்னு. பாய் பாய் பாய். வாடா, அவன் சென்ட் ஆஃப் ஆச்சு பண்ணி போயிடா. வாடா ஆபீஸ் போன. சரி பாய் 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 பாய். தாரணி ராஜதி வந்து ஊருக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரணி வந்து அங்கே போகிறா. ஹர்ஷன் வந்து லீவ் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து ஹர்ஷன் இங்கே கொண்டு வந்து விடுறாங்க. ஹர்ஷன் அங்கே போனால் பாப்பா இவங்களெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்றனால இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏன் உனக்கு நாடகம் பிடிக்காதா? அப்புறம் என்ன பேசாம பார் சன் டிவி நாடகத்தை. 9 மணி தானே ஆகுது. 9 o'clock. மேட்ச் போடாத, பிச்சிருவேன்.
மதிய லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் வந்து முட்டை பொரிச்சு கொடுத்தேன். மகிழினிக்கு வந்து தனியாக பிளேட்டில் போட்டு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் பாப்பா கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு இவங்களாம் எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கூட்டு போய் தோட்டத்தில் வேலை வாங்க. இந்த அந்த சுதனையும் ஹர்சனையும் நானே எடுத்து வைக்க கடுப்பா இருக்குல்ல நீங்க பண்றது. இந்த தானி உரெல்லாம் நான் தோசிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும். போட்டு போயிட்டாங்க. இது பெரிய படிப்பாளி படிக்குது. பிள்ளைங்களுக்கு இங்கே போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுதனே, ஹர்சன், ருத்வின் 3 பேருமே வந்து எல்லாம் மணி கூட தோட்டத்துக்கு போயிட்டாங்க. மேல மேல இருக்கு எடுத்து வா. இங்க இருக்கடா பாடா எடுத்து போடு. நீ எடுத்து போடு போடு. இந்த வருஷம் எப்படி ஏத்தி வச்சிருக்காரு அந்த அங்கிட்டு இருக்காது. இது வேணாம் வேண்டாம். ரொம்ப வாடா வாடா வெளிய வா. வா போலாம். வா போலாம். நான் எதுவும் செய்ய மாட்டேன். சரக்கிட்டு போலாம். போ சருக்கு. ருத்வினுக்கு ஹீட்டுக்கு வந்து சின்ன சின்ன கொப்பளமாக நிறையா வருது அப்படின்றனால மணி இளநீ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் வாங்கிட்டு வந்தவர் தம்பிக்கு வந்து அத்தை வந்து உடச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து கையில் விட்டாத கீழே வச்சுக்கிட்டு. செம்ப கொடு. எங்க அவங்கள தானா கூட வரலையால கிரிக்கெட் விளையாட போறாங்க. கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் விளையாடவா? இன்னும் கோம்பு ரோட்லையா? ஏன் சொன்ன? சரி ஏறு ஏறு. நான் போய் தாண்ட கொண்டு பாரு. ரொம்ப மேலே இருக்கும். ஏன் சொன்ன? ஆனா வேணுமாம்மா. ஏய் அவனுக்கு கொடுனா. ஏய் அவனுக்கு கொடு. போய் நிறுத்திட்டு வந்தேன். எனக்கு பாப்பா கொஞ்சம் ஒன்று கொடுத்துரு. பாப்பாவுக்கு ஒரு முடக்கு. அந்த பிள்ளைக்கு கொப்பளமா வரும். சேர்ந்தா இதை கொடுத்துருப்பா. கொடுக்கவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன விளாகாக தாங்க இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.